தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி பணம் வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, பராபவ வருடம் இந்த வருடமானது உங்களுக்கு நீங்க இதுவரைக்கும் அதிகமான குழப்பத்தோடயே நீங்க ஒரு டிராவல் இருந்திருக்கும். அப்ப இந்த வருடம் ஆரம்பத்துல நீங்க தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்ப பார்த்தாலும் எதுக்கு நம்ம இப்படி குழப்பத்திலே இருக்கணும், ஆனா அதிகமான பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தான் இருக்குது. புத்திசாலித்தனம் மிகுந்தவர்கள் நீங்க தான். ஆனா இந்த குழப்பத்தை அவங்கள போட்டு குழப்பிக்கிட்டே இருந்து அடுத்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாம ஒரு சிரமத்துக்கு ஆளாவீங்க. நிறைய திறமைகள் இருந்தோம், அந்த திறமைகளை உங்களால வெளிக்கொணரவே முடியாது. யார் சொல்றதை நம்புறது, யார் சொல்றதை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு குழப்பமாவே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்களால இந்த வட்டம் பாருங்களேன், உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானானவர் பிற்பகுதியில பாருங்க உங்களுக்கு கடகத்துக்கு வரட்டும், அப்புறத்துக்கு வராது, உச்ச வீட்டுக்கு வராரு. அப்ப உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இதுவரைக்கும் வருமானம் இல்லாம இருந்தா அப்ப இந்த வருடத்துல பாருங்களேன், ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவங்க மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப அவங்களால ஆதாயம் அடையக்கூடியவங்கள நீங்க தான். அப்ப குடும்பத்துல பாருங்க, புதிய உறவுகளுடைய சேர்க்கை இருக்குது. இது வரைக்கும் மிதுன ராசியில் உள்ள உங்களுக்கு திருமணம் முடியாம இருந்தது அப்படின்னா திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இல்ல உங்க வீட்டுல வேற யாருக்காவது சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த வருடமானது இருக்குது. இப்போ உங்களுக்கு மனசுல ஒரு சின்னதாக ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். இடம் வாங்கி போட்டு நான் வீடு கட்டவே முடியலமா, படம் இந்த வருஷத்துக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால உங்களுக்கு முடியும். அது எப்படி நீங்க சாதாரண வீடு கட்ட மாட்டீங்க, அதிகமா ரசனையோட கட்ட நினைப்பீங்க. உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரியே வருங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் உருவாகும். உங்களுடைய தந்தையால அதிகமான ஆதாயம் அடைய போறீங்க. நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தொழில என்னால விரிவுபடுத்த முடியுமா அப்படின்னா நீங்க செய்யற தொழில விரிவுபடுத்தி செய்யலாம். ஆனா புதியதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயசாதத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ணணும். இப்போ உள்ள கோச்சாரப்படி பாக்குறப்ப இந்த பராபவரம் உங்களுக்கு தொழில பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கும். இந்த வேலையே இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த வருடத்துல உங்களுக்கு ஐப்பசி மாசத்துக்கு பிற்பகுதியில நிரந்தரமான வேலை கிடைக்கும். அதுவும் பாருங்க, இந்த வேலை விஷயமாக நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்துல அதிகமா இருக்குது. நான் வேலைக்காக மட்டும் போக மாட்டேன், நான் சும்மா சுத்தி பாக்குறதுக்காக ஒரு வாரம் போகலாம், இல்ல ஒரு மாசம் போகலாம் அப்படின்னா அதுவுமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷம் நடக்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, உங்களுடைய குழந்தைகள் உங்க சொல்ல கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த வருடம் ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய சொல்லுக்கு அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க சொல்றத கவனிச்சு கேட்டு அவருடைய லைஃப்பை அடுத்த கடத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே இருக்குது. நட்புகள், புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு மிகவும் சிறப்பான நிலைதான் உருவாகுது. நட்புகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதாக இல்லை. உறவுகள், உங்களுடைய தாயார் வழியிலிருந்து வரக்கூடிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இருக்குது. அசையா சொத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது. ஏற்கனவே இடம் வாங்கியிருந்தாலும் நீங்க என்ன வாங்குவீங்க, புதியதாக வண்டி வாங்கணும்னு என்ன இருக்கோ அந்த எண்ணமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு அது நீங்க வாங்கி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாங்கி மகிழக்கூடிய வருடமாக இருக்கிறது. அப்ப டிராவல் பண்றதுலப்ப நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருடம் முழுவதுமே நீங்க இரவு நேரத்துல டிராவல் பண்றப்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க ஏற்கனவே ரசிச்சு ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த பொருள் தொலையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால டிராவல் நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கங்க. அந்த நேரமும் நீங்க கவனமா சிதற விட்டீங்கன்னா
பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து எண்ணங்கள் இருக்கும். ஆன்மீக எண்ணம் இருக்கும். ரொம்ப வருடமாக பாருங்க, ஒரு இடத்துக்கு நம்ம கோவிலுக்கு போக நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க. அது பாருங்க போக முடியாம தடையாகிட்டே இருக்கும். அப்ப இந்த வருடத்துல அதுக்கு நான் முயற்சிகள் எடுத்து முதல்ல நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வருவேன், எனக்கு அப்பதான் அந்த வசதி நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. இது வரைக்கும் நீங்க யாராவது ஒருத்தர் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல, நீங்க எவ்வளவு இப்ப பாருங்க கடந்த வருஷமா செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்ப அந்த உறவுகளை உங்களை வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது. இப்ப மாணவர்கள் கவனமா இருக்கணும். இந்த வருடம் முழுவதுமே வந்து பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ரொம்ப வந்து நீங்க கவனமாக இருந்தா மட்டும்தான் இந்த வருடம் முழுவதுமே படிப்புல வந்து தடையில்லாம கொண்டு போக முடியும். பெண்களுக்கு இதுவரைக்கும் வந்து திருமணம் முடியாத பெண்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களால் முடிந்தால் இந்த வருடம் முழுவதுமே வந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருவெண்காடு சென்று வாருங்க. உங்க வாழ்க்கையில் குழப்பம் இல்லாம நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு.